ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் எரோட்டிக் ட்ராமாவாக வெளியான பேபி கேர்ள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் ரோமி மேத்யூஸ். இவங்க பேசிக்காக ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ. அது எந்த கம்பெனிக்கு சார் இவங்க சிஇஓ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொபாட்டிக் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியுடைய சிஇஓ. இவங்களுக்கு ஏற்கனவே பேர், புகழ், பணம் எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்குது. ஒரு அழகான குடும்பமும் இருக்குது. ஒரு ஹஸ்பண்டு, அவர் ஒரு தியேட்டர் டைரக்டராக இருக்கிறாப்புல, பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்த பொண்ணெல்லாம் இருக்குது. இப்படி ஒரு அழகான குடும்பம் இருக்குது. இப்படி ஒரு நல்ல வேலையும் இருக்குது. ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃபை இவங்க லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே இவங்க ஒரு நாள் ஆஃபீஸ் அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது திடீர்னு ஒரு நாய் அப்படி வெறித்தனமாக அவங்க நோக்கி ஓடி வருது. கொஞ்சம் பயந்துடுறாங்க அங்கே. ஆனால் திடீர்னு யாரோ ஒரு பையன் செம ஸ்மார்ட்டாக இருக்காப்புல, ஆள் வாட்ட சட்டமாக அப்படி வளர்ந்துருக்காப்புல ஆல்ரெடி. அந்த பையவில் டக்குன்னு அந்த நாயை அப்படி திருப்பி கூப்பிட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறான். எப்படி இந்த நாயை அவன் கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னு அப்போயே அவன் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு இவங்களுக்கு. இப்போ நேராக ஆஃபீஸ் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையன் நாயை கண்ட்ரோல் பண்ணான் இல்லையா ஒரு பையன், அந்த பையனுடைய பேர் சாமுவேல். அவன் இவங்களுடைய ஆஃபீஸில் தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணுறான். அதுலேயும் அந்த ஆஃபீஸில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னுடைய மென்டார் இவங்க தான் சொல்லி வர்ற அந்த இன்டர்ன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகியை சூஸ் பண்ணி அவன் அந்த ப்ரோக்ராமில் சூஸ் பண்ணி தான் கடைசியாக அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இப்போ இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் தான் அவன். ஒரு தருணத்தில் இவங்களுக்குள்ள ஒரு ப்ரைவேட் மீட்டிங் ஒன்று நடக்குது. அதுலேயும் இவங்களுக்கு அந்த பையன் மேலே திடீர்னு ஒரு ஈர்ப்பு. அவன் மாட்டுக்கு சொல்கிறதெல்லாம் அப்படி நோட் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். பட் ஏதோ ஒரு விஷயம் அந்த பையன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த அம்மாவுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குது, பேர், புகழ், பணமெல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்களுடைய செக்ஸ் லைஃப் இவங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதனால தான் இந்த ஈர்ப்பு கழுதையெல்லாம் இங்கே வந்தது. இப்போ அந்த பையனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஈர்ப்பு பிடிச்சி போயிடுது. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்போ நம்ம கதாநாயகிக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஹெலினா ரெயின் அப்படின்னு ஒரு இயக்குனர் இயக்குன படம் இது. அவங்க யார் அப்படின்னு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். நம்ம ஊர் மாதிரி கல்யாணி, காயத்ரி, சாவித்திரி அப்படின்னு பேர் வச்சுருந்தா நமக்கு தெரியும் அவங்க பெண் அப்படின்னு. இப்படி ஒரு பேரை சொல்லும்போது அது தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக அவங்கள சொல்லிடுறேன். அவங்க ஒரு பெண் இயக்குனர் ஹெலினா ரெயின். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம ஊரில் நம்ம ஆளுகள்லாம் ஆண் இயக்குனர்கள் யாராவது எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் மாதர் சங்க களத்தில் குதிச்சு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கோம் பெருசாக. இதெல்லாம் இப்போ பெண்களை பற்றி ஒரு விஷயத்தை பேசுகிறது அப்படின்னா யாரும் பேசுகிறதே கிடையாது. பெண்களே பேசிடுறது போல்டாக. இப்போ பாருங்கள், நாங்கள் எடுக்கிற பாருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னு அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு எரோட்டிக் ட்ராமா தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா படம் ஃபுல்லாக சம்பவம் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் இதில் கதாநாயகியாக நம்ம நிக்கோல் கிட்மேன் தான் பண்ணியிருக்காங்க. நிக்கோல் கிட்மேனுடைய அந்த கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த வடிவமைப்பே என்னமோ அவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாத ஒரு டிசீஸ் ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி ஊருப்பட்ட பேர் இந்த மாதிரி பிரச்சனையோட சுற்றிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சேர்ந்துருக்கிறது தான் இந்த சொசைட்டியை. யார் எப்படிப்பட்டவங்க, யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கே நமக்கு நேரம் கிடையாது அதை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்த பிரச்சனை எங்கே போய் நம்ம தலையோட போகிறோம். இந்த மாதிரி செக்ஸ் லைஃப்பை நமக்கு சரியாக இல்லை, இது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இதுக்காக நிறைய டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை இதையே மைண்டில் ஒரு பெரிய பாரமாக வச்சுக்கிட்டு இதனால் பயங்கர ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகி இப்படி சுற்றக்கூடிய பல பேரும் நம்ம சமுதாயத்தில் பல பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் லைஃப் அப்புறம் எப்படி அணுகிறாங்க, அதனால் என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியாக என்ன தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஹெலினா ரெயின் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அதனால் ஒரு பெண்ணை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அது பண்ணணுமா பண்ணலாங்கிறது வேறு, ஆனால் அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இங்கே நான் சொல்கிறேன். இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது நிக்கோல் கிட்மேனுடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், அதுபோக ஹாரிஸ் டிக்கின்சனுடைய கதாபாத்திரமாகட்டும், அவர் தான் அந்த சின்ன பையனாக ப்ளே பண்ண ஒரு பையன். சின்ன பையன் இல்லை, ஒரு வாலிபனாக ப்ளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டு. ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மர்ஸ் தான் இந்த படத்தில்.
செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நிக்கோல் கிட்மேனை பொறுத்தளவுக்கு அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டு. 57 வயசாகுது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய அந்த விஷயம் இருக்குல்ல, நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னங்க அது இந்த வயசில் இப்படி ஒரு கதாபாத்திரமா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதை பெர்ஃபார்மன்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த படத்தில் ஒரு சீன் கூட இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு சில காட்சி அமைப்புகளை. ஆனால் அது எல்லாமே நடிப்பு தான் மக்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுற்றி ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து கேமராவில் உட்காந்துருப்பார், ஒருத்தர் 10 பேர் லைட்டை தூக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. ரைட்டா? இது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு நீங்கள் நம்பத்தான் வேண்டியது இருக்குது. எப்போ நடிப்பாகவே நமக்கு தெரியலையோ அங்கே தான் அந்த படம் ஜெயிக்குது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஜெயிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 2 பேருடைய கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்களே. இதில் நான் சொன்ன மாதிரி நிக்கோல் கிட்மேனுக்கு ஆல்ரெடி வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டப்போ பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான அவார்டு அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அங்கேயே நான் சொல்கிறது அமெரிக்காலேயே கூட 2024 வெளியான தலை சிறந்த 10 படங்களில் இந்த படத்தையும் ஒரு படமாக நேஷனல் போர்ட் ஆஃப் ரிவ்யூ அவங்க வந்து ஏற்கனவே அதை தூக்கி வச்சுட்டாங்க. 10 படத்தில் இது ஒரு படம் தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்களும் கொடுத்துட்டாங்க. அங்கேயும் நிக்கோல் கிட்மேன் தான் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸாக வாங்கியிருக்காங்க அவார்டை. கோல்டன் குளோபுக்கு இவங்களுடைய பேர் நாமினேட் பண்ணப்பட்டுச்சு, பட் அவார்டு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பட் நாமினேட் ஆனாங்க கோல்டன் குளோபுக்குமே இதே படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு. இந்த மாதிரி இந்த படத்தை பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ வேறு. பட் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர்றதுங்கிறது பயங்கர கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த 2 பேர் போக ஆண்டனியோ பாந்தராஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபினாமினல் பெர்ஃபார்மர். அவர் தான் நிக்கோல் கிட்மனுடைய ஹஸ்பண்டாக இந்த படத்தில் பண்ணியிருப்பாப்ல. சோஃபி ஒயில்டு ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டனியோ பாந்தராஸும் சோஃபி ஒயில்டு 2 பேருமே சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான் கொடுக்கறத பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாக பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி டெஃபினட்டாக இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவ்வளோ விஷயங்களும் உள்ளே இருக்குது. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான் இது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட்டுன்னு என்ன சொல்கிறது, படமே அதுதானே. அப்புறம் இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது மக்களே. தப்பி தவறி ஏதாவது 1-2 சீனை ஓட்டிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரேஷன் கார்டில் பேர் எடுத்து விட்ருவாங்க, நம்ம சொல்கிறது தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய இயக்குனரான ஹெலினா ரெய்னு இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்பயோ சொல்லிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அதை இன்னொரு தடவை ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா பார்க்குறேன்னா பார்க்கலாம், பொழுது போலனா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்சி தான் இந்த படம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.